கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். Glory to God. My name Tulasiraman Thomas. என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். Please contact me and know the truths. கடைசி கால எழுப்புதலில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். If you want to take part in the last days ministry, please hear my messages. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேட்கும்போது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே எதிர்காலத்திலே மாபெரும் எழுப்புதலை கொண்டு வருவார். If you hear Joya Jeevan message, you will get revival. இந்த அருமையான வேலையிலும் ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். In this precious time, we can meditate in Romans 8 chapter 11th verse. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Romans 8 chapter 11th verse. But if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you. அதாவது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. He who raised Christ from the dead. அதாவது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி இதான் பரிசுத்த ஆவி. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவிக்கு பேரு பரிசுத்த ஆவி. He who raised Christ from the dead is a spirit. இந்த Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவி மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பச் செய்கிறது சரீரத்தை. This Holy Spirit raised Christ from the dead. இந்த பரிசுத்த ஆவி நம்முடைய சரீரத்துக்குள் வர வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். If the Spirit want to come in you, we have to accept Jesus Christ. இயேசு எந்த உள்ளத்திலே இருக்கிறாரோ அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். Where there is Holy Spirit, where there is Jesus, there is Holy Spirit. அன்பானவர்களே, உனக்கு புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். I will speak such a way you understand it. இயேசு யாருடைய உள்ளத்தில் இருக்கிறாரோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்றால், where there is Jesus, Holy Spirit will come. இந்த அசுத்த ஆவி யார் மீது இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We can know where there is evil spirit. இந்த அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள் வர வேண்டுமானால் அந்த மனுஷன் ஆதாமுக்குள் பிறந்த ஒரு ஆதாமின் மனநிலையை உடையவனாயிருக்க வேண்டும். If there is evil spirit, that is the thing came from Adam. இந்த ஆதாம் யார் என்றால், ஏதேன் தோட்டத்திலே தேவன் வேண்டாம் என்று விலக்கின அந்த கனியை புசித்தவன் தான் இந்த ஆதாம். Adam is the one who ate the fruit which God said not to eat. அந்த ஆதாம், that Adam, அந்த முதல் மனுஷியாக ஆதாம் ஏவாளும் தேவன் வேண்டாம் என்று விலக்கின அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்து புசித்தார்கள். That Adam and Eve who was in the Eden garden, they ate the fruit, good evil fruit which God said not to eat. உடனடியாக சர்ப்பத்தின் வடிவிலே இருந்த அந்த அசுத்த ஆவியானவன் அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளே இறங்கி விட்டார்கள். The evil spirit which is like just like a snake entered into Adam and Eve. வேதம் சொல்லுகிறது, அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஆதாம் ஏவாளும் பயந்து போனார்கள், நடுங்கினார்கள், தேவனை விட்டு விலகி மறைந்து கொண்டார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் அவர்களுக்கு நடந்தது. The day they ate the good evil fruit, they got afraid
and they hide it. அன்பானவர்களே, Dear beloved, நன்மை தீமை என்கிற அந்த 2 தன்மையிலிருந்தான் உலகத்தில் 800 கோடி பேரும் பிறந்திருக்கிறோம். in that good evil thing only we have born. All the peoples are born. அந்த ஆதாம் ஏவாள் சந்ததியில் தான் சந்ததியாக நோவா சந்ததியில, நோவா சந்ததிக்கு அப்புறம் இப்ப இருக்கிற சந்ததியில அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 தன்மையில தான் கருத்தரித்து இந்த உலகத்திலே மனுஷன் பிறக்கிறான். From that Adam, Eve, and from that generation Noah came. In that good and evil fruit only human beings are born. அப்போ ஆதாமுக்குள் பிறக்கிற ஒரு குழந்தைக்குள்ளே, ஒரு வாலிபனுக்குள்ளே, ஒரு படித்தவனுக்குள்ளே, படிக்காதவனோ, ஏழையோ, பணக்காரனோ, உழைந்தவனோ, தாய்ந்தவனோ, அரசியல் தலைவனோ யாராயிருந்தாலும் அந்த ஆதாம் வழியாய் நன்மை தீமை அறியத்தக்க அந்த 2 தன்மையில பிறக்கிறவனுக்குள்ளே அசுத்தாவிகள் இறங்கி இருக்கிறது. The person born from Adam and Eve, whether he may be rich or poor, educated or uneducated, Satan is there. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள் சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 3:23. Romans 3rd chapter 23rd verse. For all have sinned and fall short of the glory of God. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனபடினாலே எல்லோர் மீதும் அந்த அசுத்தாவி இறங்கி இருக்கிறது. For all have sinned and fall lost of the glory of God. A evil spirit came into them. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து என்றால் பாவம் என்றால் என்ன? ஆதி பாவம், முதல் பாவம். ஏதேன் தோட்டத்தில் செய்த முதல் ஆதி மனுஷர்கள் தேவன் வெளிக்கிற அந்த நன்மை தீமை என்கிற அந்த கனியை பறித்து புசித்தார்கள். In the Eden garden, Adam and Eve ate the good evil fruit. அந்த நன்மை நன்மார்க்கங்கள், தீமை துன்மார்க்கங்கள், இந்த 2 தன்மையும் நிறைந்தவன் தான் மனுஷன். The good and evil is human being. அந்த நன்மை தீமைக்குள்ளே கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. In that good evil there is lust of eyes, pride of அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ள அந்த சன்மார்க்க துன்மார்க்கன், நன்மார்க்க துன்மார்க்கன்ல பகைகள் இருக்கிறது, கசப்புகள் இருக்கிறது, கவலைப்படுதல் இருக்குது, பெருமை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், விக்கிரம், இப்படி பல காரியங்கள் அந்த நன்மை தீமை அறிய 2 வட்டத்துக்குள்ளே இருக்கிறது. good evil there is hatred. சொன்னதெல்லாம் சொல்லு. There is hatred. பகைகள், there is enmity, கோபங்கள், there is angry, பொறாமைகள், jealous, எரிச்சல்கள், சண்டைகள், fights, விபச்சாரங்கள், prostitutions, வேசித்தனம், கவலை, பயம், worries, இப்படி பல காரியங்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள் இருக்கிறது. in the good evil things all these are there. விக்கிர ஆராதனைகள், idol worship, எரிச்சல்கள், போட்டிகள், competitions, இப்படி அநேக மாம்சத்தின் கிரியைகள் இருக்கிறது. The more fleshly things are there in that. அதான் எல்லோரும் பாவம் செய்து தேவ For all have sinned and fall short of the glory of the God. அப்போ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனபடினாலே அந்த ஆதாமுக்குள் பிறந்த எல்லா மனுஷர்களும் அசுத்தாவியானவன் அவர்கள் மேலே இறங்கி இருக்கிறான். For all have sinned and fall lost glory of the Lord. In Adam and Eve there are evil spirits are there in them. இந்த அசுத்தாவி தான் பாவத்தின் சம்பளம் மரணம். This evil spirit is wages of sin is death. இந்த அசுத்தாவியினால் தான் வியாதிகள் வருகிறது. In this evil spirit only diseases are coming. இந்த அசுத்தாவியினாலே தரித்திரங்கள் வருகிறது. In this diseases poverties are coming. இந்த அசுத்தாவிகள் நிரம்பியதினாலே கொள்ளை நோய்கள் வருகிறது. In this evil spirit diseases are there. பாடுகள், உபத்திரவங்கள், ஆகமத்தில் பாவமும் சாபமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தன் முடிவு பாதாளமும் இந்த அசுத்தாவியின் மூலமாக வருகிறது. பாவமும் evil spirit, in this evil spirit, பாவமும், sin, மரணமும், death, சாபமும், curse, தரித்திரமும், poverty, வியாதியும், disease, முடிவு பாதாளமும் வருகிறது. End is
hell. அன்பாலே அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மனுஷன், இயேசு என்ன சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் ஆதாமுக்குள் பிறந்த மனுஷா, நன்மை தீமை அறியத்தக்க மனுஷா, நீ என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு கூப்பிடுகிறார். Jesus is calling good and evil, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மனுஷனே, those who are weary and burdened, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் சொல்றார். come to me. இந்த இயேசு This Jesus, நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. he is not good evil. Jesus is not good evil. இந்த இயேசு சொல்லுகிறார், He is a fruit of life. நானே வழி, Jesus is the way. நானே சத்தியம், Jesus is the truth. நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். Jesus is life. அன்பானுள்ளே, Dear beloved, இந்த இயேசு, this Jesus, இந்த இயேசு this Jesus, நானே வழி, I am the way, நானே சத்தியம், I am the truth, நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். I am the life. இந்த இயேசு ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறார். This Jesus is fruit of life. இந்த இயேசு ஆதாம் அல்ல. This Jesus is not Adam. இந்த ஆதாமுக்கு பேரு கடைசி ஆதாம். இந்த இயேசுக்கு பேரு கடைசி ஆதாம். The name of this Jesus is last Adam. இவர் பிந்தின ஆதாம். He is the last Adam. இந்த பிந்தின ஆதாம் ஆகிய இந்த இயேசு நன்மையும் தீமையும் அறியத்தக்கவர் கிடையாது. The last Adam is not, the last Jesus is not good evil. இவர் ஜீவ விருட்சத்தின் கனி. He is fruit of life. இந்த ஜீவனாகிய கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கும்போது அசுத்தாவி வராது, பரிசுத்தாவி உன்மேலே ஊற்றப்படும். When this life is there, Holy Spirit will come upon you. அன்பார்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? What you come to know in this? ஆதாமுக்குள் பிறந்து நன்மை தீமை அறியத்தக்க மனுஷன், சன்மார்கன் துன்மார்கனாய் இருக்கிற மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவ விருட்ச ஜீவ மார்கனாய் மாற வேண்டும். The wicked and the righteous, they should become the life of fruit of life. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன் மீது ஊற்றப்படுவார். Holy Spirit will come upon you. பரிசுத்த ஆவியானவர் என்றால் பரிசுத்த ஆவியிலே மகிமையான காரியங்கள் இருக்கிறது. In Holy Spirit there are glory things. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே சுகம் இருக்கிறது. In the Holy Spirit there is healing. ஆசீர்வாதம் இருக்கிறது. There is blessing. ஐஸ்வர்யம் இருக்கிறது. There is riches. God's riches. That's God's riches. அதுல பரிசுத்த ஆவிக்குள்ள தேவ நீதிக்கு உழித்தெய்தல் இருக்கிறது. In Holy Spirit there is God's righteousness and resurrection. God's righteousness to resurrection. அப்போ பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துல அங்க மாபெரும் விடுதலை இருக்கிறது. Where there is Holy Spirit there is freedom. பாவம் டு மரணத்திலிருந்து விடுதலை. From sin to death there is freedom. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ 100% ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to accept Jesus Christ 100%. இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is the fruit of life. இயேசு கிறிஸ்து சரீரம் ஜீவ சரீரம். Jesus body is life body. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜீவ ரத்தம். Jesus blood is life blood. இயேசு கிறிஸ்து வார்த்தை ஜீவ வார்த்தை. The word of Jesus is life word. அன்பாவுள்ள அந்த இயேசு கிறிஸ்து ஜீவன் தேவ நீதி உழித்தெய்தல் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். You have to accept the Jesus righteousness. அதை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து சரீரம் அந்த இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க வேண்டும். You have to give to Father. அதுக்கொப்பாக ஆதாம் 2 வரைக்கும் அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ண ஜீவனை நீ கொடுக்க வேண்டும். You have to give the Jesus life. All humans. To all human beings. அப்பொழுது பரிசுத்த ஆவி உன்மேல் ஊற்றப்படுவார். Then Holy Spirit will come upon you. முழு உலகத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கும் போதுதான் ஆவியானவர் உன்மேல் பலமாய் ஊற்றப்படுவார். If you so love to whole world, then Holy Spirit will come என்ன upon லவ்? you. God's love. God's love. இயேசுவின் அன்பு, இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண இயேசு அந்த இயேசு ஜீவனில் தேவநீதி உயிர்த்தது வாக்குத்தத்தம்லாம் இருக்குது. அதை போய் தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் மத்தியஸ்தமாய் வாய்நாளெல்லாம் கொடுக்கும்போது ஆவியானவர் உன் மீது ஊற்றப்படுவார். In this Jesus body, Jesus blood,
பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் இரண்டாம் முழு உலகத்துக்கும் மத்தியஸ்தமாய் You கொடுக்கும். have to give Jesus body and life to Father, Son, and all the human spirit. Then Holy Spirit will come upon you. ஆமா, அதை தான் இங்க பவுல் சொல்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல Romans 8 chapter 11th verse. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Romans 8 chapter 11th verse. But if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies through his spirit who dwells in you. அன்பானுலே, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் சரீரத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். சாவுக்கேதுவான சரீரம் உங்களுக்கு உயிர்ப்பிக்க வேண்டுமானால் The deadly spirit you want to deadly body, the deadly body you want to be resurrected. நீங்கள் ஜீவ சரீரத்தை, இயேசு சரீரத்தை புசிக்க வேண்டும். இயேசு ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். You have to eat life body and life bread. இயேசு சொன்னார், life body and life இயேசு சொன்னார், blood. என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு அவன் பிழைக்கவே பிழைப்பான் சொன்னார். Jesus says, whoever take my body and blood, they may live forever. அது ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். That is life body, life blood. நாம திருவிருந்தில அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்றோம். In Lord's Supper, we are taking body and blood. அது என்ன அப்பம்? ஜீவ அப்பம். That is life blood. இயேசு சொன்னா நானே, Life body. இயேசு சொன்னா நானே ஜீவ அப்பம். Jesus said, I am the life blood. அப்போ அவர் இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is fruit of life. பிசாசு நன்மை தீமை அறியத்தக்க கனி. Satan is good evil fruit. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை தான் ஏவாளை பிசாசு புசிக்க வைத்தான். Devil made to eat the good evil fruit. Eve. அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே ஷாகவே ஷாவு அசுத்தாவி அவங்க மேல இறந்து அவர்கள் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு உட்பட்டு போனார்கள். The day you eat the good and evil fruit, you will die. இப்போது அந்த ஆதாமின் சந்ததியா நோவா சந்ததி உலகத்தில் 800 கோடி பேருக்கு அதிகமான பேர் பிறந்திருக்கிறாங்க. Through Adam and Eve, there are 800 people in the world. நீங்க பிறகு ஆதாமுக்குள்ள தான் பிறந்தீங்க. You are living in Adam's life. நன்மை தீமை என்கிற ஒரு 2 தன்மை உங்களுக்குள்ளே இருக்கு. சன்மார்க்க நல்லவன் கெட்ட காரியம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. There are good evil in you. இப்போ சரீரம் செத்து போச்சு. Your body is dead. கேன்சர் வியாதி வருது. The cancer is there. பிபி சுகர் வருது. Blood pressure, sugar is there. சரீரத்துல குஷ்ரோகம் வருது. There is leprosy. திமிர்வாதக்காரம் வருது. There is paralysis. ஹார்ட் ப்ராப்ளம் வருது. There is heart problem. லங்ஸ் ப்ராப்ளம் வருது. There is lungs problem. கண்ணு ப்ராப்ளம் வருது. There is eye problem. காதுல ப்ராப்ளம் வருது. There is ear problem. மூளை பாதிக்குது. There is problem in the brain. எப்போ சரீரமெல்லாம் வியாதியால பாதிக்கப்படுகிறது. Whole body is full of disease. கம்பல்சரி சகல ஜனங்களும் சகல ஜாதியும் சகல கோத்திரம் எல்லா தேசத்து ஜனங்களுக்கும் வியாதி சரீரத்தில் இருக்கிறது. All has diseases. விளைவு மரணமும் வருகிறது. End is death. அப்போ உலகம் முழுதும் மருத்துவமனைகள் இருக்கிறது. All world there is ஹாஸ்பிட்டல்ஸ். There is hospitals. அப்போ இந்த வியாதியிலிருந்து சாபத்திலிருந்து இந்த பலவிதமான சாவுக்கு ஏதுவான சரீரத்திலிருந்து உயிர்ப்பிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்துவை ஜீவ விருட்சத்துக்கு கனியை நீங்கள் புசிக்க வேண்டும். If you want to resurrect from all these problems, இயேசு you should take Jesus. இயேசு ஜீவனாயிருக்கிறார். Jesus is life. இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம் ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். The body of Jesus and blood of Jesus is life. இயேசு கிறிஸ்து ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை காண்பிக்கும் போது ஆவியானவர் உங்கள் மீது இறங்குகிறார். Holy Spirit will come upon you. அன்பாளே, இந்த அடிப்படையில் தான் இயேசு மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் முழுவதும் எங்கு சுற்றி திரிந்து பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் வியாதியஸ்தரை குணமாக்கி கொண்டிருந்தார். Jesus is healing everybody. அல்லேலூயா. இயேசு எங்கு சுற்றி திரிந்தாரே.
Jesus went around and இயேசு ஒரு குஷ்ரோகியை சந்திக்கிறார். Jesus meets a leprosy person. அந்த குஷ்ரோகி ஆதாம் வழியாய் பிறந்தவன். He was born from Adam. நன்மை தீமை அறியத்தக்கவன். He is a good evil one. அந்த கனி புஷிக்கினாலே அவன் சரீரத்துல வியாதி வந்து அவன் குஷ்ரோகம் ஆகி போச்சு. The day he ate the fruit, he got leprosy in the body. அந்த குஷ்ரோகி இயேசுவின் பாதத்திலே முழங்கால் படியிட்டு that sick man. வாசிப்போம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். படிமா 8:1. Matthew 2. Matthew 8 chapter 1st verse. When he had come down from the mountain, great multitudes followed him. அப்பொழுது குஷ்ரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மால் ஆகும். And behold, a leper came and worshipped him, saying, Lord, if you are willing, you can make me clean. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகும் என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி சுத்தமானான். Then Jesus put out his hand and touched him, saying, I am willing, be cleansed. Immediately his leprosy was cleansed. அன்பானவர்களே, dear beloved, இங்கே ஒரு குஷ்டரோகி இயேசுவை சந்திக்கிறான். Here one leper met Jesus. இந்த குஷ்டரோகி ஆதாம் வழியாய் பிறந்து வந்த நன்மை தீமை அறியத்தக்கவன். He was born from Adam and Eve, from good and evil thing. நன்மார்க்கன் துன்மார்க்கன், நன்மை தீமை, கண்களிச்சை, பகை, கசப்பு, வெறுப்பு, பலவித பாவ பழக்க வழக்கங்கள் இருக்குது. அதனால சரீரத்துல குஷ்டரோகி வியாதி வந்துச்சு. Good and evil, there are more diseases, there are more sin in his body, so he was a leper. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கணும் அசுத்தாவி அவன் மேல் இறங்கினபடினாலே அவனுக்கு வியாதி பிடித்து குஷ்ரோகமாகிவிட்டது. குட் அண்ட் ஈவில் ஃப்ரூட் இருக்கும்போது அசுத்தாவி அவன் மேல இறங்குதுமே அவனுக்கு வியாதி பிடிச்சு குஷ்ரோகி ஆயிடுறான். When he had the good and evil fruit, he got leper. உடைய அசுத்தாவி அவன் மேல இறங்கி இருக்குது. Evil spirit was inside him. அதனால அவன் குடிக்கிற தண்ணி முதல் கொண்டு, சுவாசிக்கிற காற்று முதல் கொண்டு, பிசாசு பாவத்தை சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து வியாதிகள் கிருமிகள் எல்லாம் போய் அவனுக்குள்ள குஷ்ரோகமா இருக்குது. இப்போ so whatever he ate, that was destruction for him. இந்த மனுஷனை இயேசு வந்து சந்திக்கிறார். God came to meet this man. இந்த இயேசு வந்து நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. Jesus is not good evil. இயேசுனா நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். Jesus said, I am the way, the truth and the life. இந்த குஷ்டரோகி இயேசுவின் இடத்தில் வந்து, இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக கூடும் என்று சொல்லுகிறான். This leper came and இந்த குஷ்டரோகி இயேசுவை பார்த்து, saw the Jesus. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றான். He said, if you will to heal me, he said to Jesus, this leper. உடனே இயேசு தம்முடைய கரத்தை அவன் மேல் வைக்கிறார். Jesus kept a hand on that leper. அப்போ இயேசுவின் கரம் ஜீவ கரம், ஜீவ சரீரம், ஜீவரத்தம் தலை மேல வைக்கப்படுகிறது. The hand of Jesus is life hand. தலை மேல கை வச்சு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். Good shepherd will give life to sheep. இது பைபிள்ல ஃபேவரட் வசனம். This is the favorite verse in the Bible. ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாய் இருக்கிறது. ஆடுகள் goats காட்டு மிருகங்களுக்கு இரையாய், பிசாசுங்கிறது வியாதி சாபத்துல இரையாய் இருக்குது. It is a prey to wild animals. இந்த ஆடுகள் என்றால் ஜனங்கள். இந்த ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பனாகிய இயேசு தன்னுடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறான். ஆடுகள் என்றால் ஜனங்கள். Goat means people. மேய்ப்பன் வந்து இயேசு. Shepherd is Jesus. இந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு தன்னுடைய ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை அந்த குஷ்டரோகிக்கு கொடுக்கிறார். This good shepherd is giving life body and life blood to the leper. அப்போ இயேசு தமது கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். Jesus kept his hand on the leper. அப்போ I am willing to heal you, he said, and heal that man. Heal the leper. அவன் குஷ்டரோகிய சரீரத்துல தன்னுடைய ஜீவ சரீர, ஜீவ ரத்தத்தை இம்போர்ட் அனுப்புறாரு. He imported
the life body and life blood to the leper. தலை மேல கை வச்சதுமே He kept his hand on the leper. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அவன் பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் இரண்டாவது வரைக்கும் ஜீவ ரத்தத்தை கொடுக்கும்போது உடனே பரிசுத்தாவி அவன் மீது இறங்குது. If we give the life to Father, Son and the Holy Spirit, Holy Spirit comes upon that man. ஆமா, அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு என் பேரு சொல்லி நான் கொடுக்கணும். You have to give the life body and life by telling to Father, Son and the Holy Spirit. ஏன்னா நான் ஆதாமுக்குள்ள பிறந்து நன்மை தீமை அறியத்தக்க அந்த பாவம் பிதாவாகிய தேவனுக்கு பாதிப்பை உண்டாக்கியது. நான் நன்மை தீமை அறியத்தக்கவனா இருக்கிறதுனால Because I am a good evil. என்னுடைய பாவம் பிதாவாகிய தேவனுக்கு பாதிப்பு உண்டாக்கினது. My sin affected Father. அப்புறம் ஆதாம் இரண்டாவது வரைக்கும் என்னுடைய பாவம் மரணமும் உலகத்துக்கு பாதிப்பை உண்டாக்கியது. My sin and death made affected. அதனால பாதித்தவனுக்கு நான் பரிகாரம் கொடுக்கும்போது தான் ஆவியானவர் என் மேல இறங்குவார். If I give redemption to the affected person, I will be healed. அது என்ன பரிகாரம்னா பாவத்தின் சம்பளம் மரணம், நன்மை தீமை அறியத்தக்க கனிப்பு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் ஜீவ ரத்தம். அது என் பேரு சொல்லி இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்குறாரு. அவன் பேரு சொல்லி ஆதாம் இரண்டாவது வரைக்கும் கொடுக்கும்போது தான் பாவம் நிவர்த்தியான உடனே பரிசுத்தாவி அவன் மேலே இறங்கி அவன் ஹீலிங் உண்டானது. Giving life body and life blood to Father, Son and human being. Upon the Holy Spirit. Giving the Holy Spirit. He will be healed. Leper will be healed. அப்போ என் பாவம் தேவனையும் உலகத்தையும் பாதித்தது. பாதித்தவனுக்கு பரிகாரம் பண்ண வேண்டும். My sin affected world. God. பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கும் பாவம் என்னுடைய பாவம் பாதிக்கிறதுனால அசுத்தாவிகள் என் மீது தொடர்ந்தேச்சே இறங்கி வாய்நாளெல்லாம் வீணாளாக்கி வியாதி சாபம் மரணம் தரித்திரத்திலே வைத்துக் கொண்டு இருக்கிறது. அப்போ என் பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு பரிகாரம் தான் தேவ நீதியின் சம்பளம் ஊழித்தேதல். ஜீவ சரீரத்துல தேவ நீதிட்டு ஊழித்தேதல். அதை என் பேரு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் முழு கொடுக்கும் போது உடனே பரிசுத்தாவி என் மேல் ஊற்றப்பட்டு பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே ஹீலிங் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ நன்மை தீமை அறியத்தக்க அந்த தன்மையை தேவனுக்கும் தனக்கு உலகத்துக்கு நான் காட்டும்போது அசுத்தாவி என் மேல் வாய்நாளெல்லாம் இறங்கி கொண்டே இருக்கிறது. அப்போ கிறிஸ்து ஜீவ சரீர ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலக பரிசுத்தாவி என் மேல் வாய்நாளெல்லாம் இறங்கிட்டே இருப்பாரு. When life body, life blood is in me, Holy Spirit will enter into me. அந்த ஜீவ சரீரம் அந்த ஜீவ ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. You cannot put straight to this life body, life blood. அத பிதாவாகிய தேவனுக்கும் ஆதாம் முழு உலக வாய்நாளெல்லாம் நான் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் என் மீது ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பார். Holy Spirit will dwell in me. ஒரு நாள் 2 நாள் இல்ல பிரியமானவர்களே. Not one day or 2 days. ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம், வாரத்துல 7 நாள், மாசத்துல 30, வருஷத்துல 365 கிறிஸ்து இயேசு ஜீவ மார்க்கத்திலேயே நம்ம வாழ வேண்டும். We have to live in the life way every day, every week, every month, every year. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். We have to be in Christ. அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் ஊற்றப்பட்டு கொண்டே இருப்பார். Holy Spirit will dwell in us. பரமண்டல இருக்கிற பிதாவே, Heavenly Father, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். Your name, your will, your kingdom. அதுதான் இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தம். That is Jesus body, Jesus blood. அது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் அன்றட்டுள்ள ஆகாரம் உனக்கு கொடுக்கப்படும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், நாங்களும் மிக கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. அப்போது என்ற சோதனைக்கு தீமை என்று உன்னை ரட்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. Give us our daily bread. அதான் சுகமாக்கும் பசுத்தாவினால் வந்து உனக்கு சுகம். அப்பனா உன் சரீரத்துக்கு தேவையான கொடுப்பது எல்லாத்தையும் தேவை சந்திப்பாரு. God will meet all our needs. அன்பானவர்களே, Dear beloved, ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். Please learn life way. ஃபேஸ்புக்ல போயிட்டு Go to Facebook. துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க. Search Tulasiram Thomas. யூடியூப்ல போயிட்டு துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Go to YouTube and search Tulasiram Thomas. ஏராளம் செய்திகளை நான் கொடுத்திருக்கிறேன். I have given many messages. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். I have preached life way. சட்டம் 100க்கு 100 100% I have life preaching. Life preaching. ஜோயே ஜீவன் டீச்சிங்.
Joy, I have preached Joy Jivan teachings. ஏராளமான செய்திகளை கொடுத்திருக்கிறேன். I have given several messages. ஃபேஸ்புக் யூடியூப்ல போய் துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. Go to ஃபேஸ்புக் யூடியூப். Go to Facebook, YouTube, search Tulasiraman Thomas. உங்கள் பிள்ளைகளுக்கு உன் நண்பர்களுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்க. Please share this message to your children. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. Please share to this message to at least 100%. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப்ல இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். Please, I have shared this message to WhatsApp and YouTube. அன்பானவர்களே, Dear beloved, இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is ஜீவ விருட்சத்தின் கனி. fruit of life. மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவன். Human being is good evil thing. நன்மை தீமை அறியத்தக்க அந்த மனநிலை, அந்த மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் அசுத்தாவி உண்மையில இறங்கிக் கொண்டே இருக்கும் வாழ்நாள் எல்லாம். If you have the concept of good evil, there will be evil spirit in you. கிறிஸ்து என்கிற இந்த ஜீவன், தேவநீதி, காட் தேவரகமானவர் இயேசு, அளவற்ற அன்பு, அளவற்ற தேவநீதி, இயேசு சாமண்ட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்திட்டே இருந்தா பசுத்தாவி வாழ்நாள் உன் மேல இறங்கிக்கிட்டே இருக்கும். If you give good life to Father, Son and Holy Spirit will dwell in you. உங்க வாழ்க்கையில வர வர விருத்தி உண்டாகும். There will be a good in your life. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். David became better and better. தாவீது ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொண்டான். David has learned life way. ஜீவ மார்க்கத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தீர் என்று சொல்லுகிறான் சங்கீதம் 16ல. In Psalm 16 he said, God, you have teach me life way. ஆபிரகாமை தேவன் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தாரு. God bless Abraham in everything. ஈசாக்கை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தாரு. God bless Isaac in everything. யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. Lord, அவர்களெல்லாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தினார்கள். They have sacrificed the lamb பலிபீடத்திலே, in the altar. பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அதான் ஜீவ சரஜ்ய பழைய ஏற்பாட்டுல. In Old Testament they have அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டில இயேசு சாமட ஜீவ வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்குது. அந்த பலிபீடத்துல ஆபிரகாம் இடைவிடாம 25 வருஷமா செலுத்திக்கிட்டே இருக்கிறான். பரிசுத்தாவின் மேல இருக்கிறனால ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தாரு. God has blessed Abraham in everything. ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபு பழைய ஏற்பாட்டுல. In Old Testament they have. இப்போ நம்ம என்ன படிச்சோம்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், அன்றியும் இயேசுவை மரித்தோலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்க தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமின் சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிற ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். சீக்கிரம் ரோமர் 4:18. Romans 4th chapter 18th verse. உன் சந்ததி who contrary to hope in hope believed, so that he became the fathers of many nations, according to what was spoken to so shall your descendants be. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 19th verse, Romans 4th chapter 19th verse. தொடர்ந்து படிமா அப்படியே. And not being weak in faith, he did not consider his own body already dead, since he was about 100 years old, and the deadness of Sarah's womb. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். He did not waver at the promise of God through unbelief, but was strengthened in faith, giving glory to God, and being fully convinced that what he had promised he was also able to perform. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. And therefore it was accounted to him
for righteousness. இங்க ஆபிரகாமும் சாராலும் ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகி போச்சு, சாராளுக்கு 90 வயசு ஆகி போச்சு, சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. ஆனாலும் ஈசாக்கு அவனுக்குள்ளே பெற்றெடுத்தான். Abraham was 100 years and Sarah was 90 years. Still they had a baby. சாவுக்கு ஏதுவான அவன் சரீரத்தில் எப்படி கர்ப்பம் பிறக்கத்தக்க அளவிலே உயிர்ப்பித்தல் உண்டானது? In the deadly body, how resurrection spirit came to Abraham. இந்த ஆபிரகாமும் சாராலும் என்ன செய்யறாங்கனாக்கா, இந்த 21வது வசனத்துல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நன்றி தேவனை மகிமைப்படுத்தி, அந்த தேவனை மகிமைப்படுத்தி சொல்லு, தேவனை மகிமைப்படுத்தி accounted to him for righteousness. இல்லம்மா, தேவனை மகிமைப்படுத்தி அந்த வேர்டு மட்டும் சொல்லுமா 21வது வசனத்துல. And being fully convinced that what he had promised he was able to perform. தேவனை மகிமைப்படுத்தி, அது மட்டும் சொல்லு, சொல்லு. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான், அந்த வேர்டு, அந்த வேர்டு சொல்லு. He did not waver of the promise of God through unbelief, but was strengthened in faith. தேவனை மகிமைப்படுத்தி என்ன போடுது? தேவனை மகிமைப்படுத்தி 21வது வசனம் படி. And being fully convinced that what he had promised he was able to perform. தேவனை மகிமைப்படுத்தி அதுக்கு என்ன போட்டுச்சு? இது அதுக்கு மேல இருக்கிற வசனம் படி. தேவனை க்ளோரி, காட்ஸ் க்ளோரி, தேவனை மகிமைப்படுத்துதுன்னா பிதாவாய் giving glory to God. அததாம்மா சொல்றேன். ஆவியான உதவியோடு பைபிள் படியம்மா, பெரிய விஷயத்தையே. அதாவது சொல்லத giving glory to God. giving glory, தேவனுக்கு க்ளோரியை கொடுக்கணும். க்ளோரினா தேவனை எப்படி மகிமைப்படுத்துவான் ஆபிரகாமே? இவன் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போனவன் தான் அந்த ஆபிரகாமு. விக்கிராரான்கிறான், ஆதாமுக்குள்ள பிறந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். இவன் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போன எந்த ஆபிரகாம் தேவனை எப்படி மகிமைப்படுத்தான்? ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இயேசு ஜீவ பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் மகிமையும் மாற்றி ஜீவ சரீரம். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கும் உலகத்தும் கொடுக்கும்போது தான் தேவனை மகிமைப்படுத்துகிறான். உடனே ஆவியானவர் மேலே இறங்குறார். கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கு கொடுத்து தான் மகிமைப்படுத்துது. தேவனை பிதாவாய் பழைய ஏற்பாட்டில் இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிறான். 25 வருஷம் படுத்திக்கிட்டே இருக்கிறான், ஓழாமல் ராத்திரியும் பகலும். அப்போது பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி, பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து சரீரத்தில் வராது. அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி, ஊன் குருடி செவிடி, அந்த கண்ட ஆட்டுக்குட்டி செல்லுது. ஊன் குருடி செவிடி இல்லாத ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை, அது இயேசுவை அம்புக்குறி. இயேசு ஒரு ஜீவன். இயேசு யாரு? நானே வழி சத்தியமும் ஜீவன். அந்த ஜீவ ஆட்டுக்குட்டி அதை தேவ பலிபீடத்தில் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பிதாவாகிய தேவனை நீ மகிமை. புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி ஏதோ உலகத்தில் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டி, அது ஜீவாட்டுக்குட்டி, ஜீவ சற்ற ஜீவ ரத்தம். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தும் கொடுத்தீங்கன்னாக்கா, இந்த ஆபிரகாம் சாரால் மேலே ஆவியானவர் இறங்கி 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 100 வயசு 22 வயசு போயிடுச்சு, 90 வயசு கைவி, 18 வயசு வாலிபத்தின் தன்மை வந்தால் ஈசாக்கை சரீரத்தில் உயிர்ப்பது கர்ப்பம் தரித்து பிறந்தார். ஹல்லேலூயா சொல்லு, ஹல்லேலூயா. அப்போது ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாரால் 90 வயசுல Abraham was 100 years and Sarah was 90 years. தேவனை மகிமைப்படுத்தினார்கள். They gloried God. அந்த க்ளோரி, அந்த எப்படி தேவனை மகிமை பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தினாங்க. Through blameless lamb they have glorified God. அந்த ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். That goat is in New Testament. இயேசு life body, life blood. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is fruit of life. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனி. Jesus is fruit of life. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலக ஆபிரகாமோட வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தினா, they have revealed the life body, life blood to Father, Son and human beings throughout the life. பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் ஊற்றப்பட்டு சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். வியாதி சுகமடையும், வியாதி சுகமடையும், சாபம் நீங்கும், தரித்திரம் நீங்கும், disease will go, curse will go, பிசாசுங்கிற சிதறடிக்கப்படும். all the Satan things will be இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூரணத்தையும் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது, if you give Jesus body and blood, அன்பானவர்களே, ஆபிரகாமை தேவன் சகல காரியத்தில் ஆசீர்வதித்தார். பழைய blood Abraham in everything. ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். Abraham was rich person. ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருந்தான். He was the father of அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை.
he did not doubt. மாம்ச சிந்தை அவனுக்குள்ள இல்ல. He did not have fleshly thoughts. ஆதாமின் சிந்தை ஆபிரகாமுக்கு இல்லை. Adam did not Abraham did not have Adam's thoughts. கிறிஸ்துவின் சிந்தை தான் அவனுக்குள்ள இருந்தது. Abraham had Christ thoughts. அந்த கிறிஸ்து கடியால் தான் ஒரு பைதற்ற ஆட்டுக்குட்டியை பலிபீடத்துல வாய்நாளெல்லாம் தேவனுக்கு செலுத்தினே இருந்தான். அதுக்கப்புறம் உலகத்துக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினான். உடனே ஆவியானவர் மேலே இறங்கி சகல காத்துல ஆஸ்பத்திரி ஷீமான ஆக்கி அவனை பூமி தாங்க வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து அவனை மகிழ்ந்த அந்த ஆபிரகாமின் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை மரித்தோலிருந்து இயேசுவினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் அப்போ கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஜீவ சர்வ ஜீவ விருட்சத்தின் கனி. அது இயேசு சரீரம், இயேசு ரத்தம் உங்களுக்குள் இருந்தால் நீ சபிக்கிறவனை ஆசீர்வதிக்க வேண்டும், பகைக்கிறவனுக்கு நன்மை செய்ய வேண்டும், சத்துருக்களை சிந்தை கிறிஸ்துவை தான் தேவனுக்கு தன் உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மாம்ச சிந்தை காட்டக்கூடாது. சொல்லு, மாம்ச சிந்தை காட்டினா உடனே அசுத்தாய்வு மேலே இறங்கிடும். வியாதிகளும் சாபங்களும் பாவங்களும் மன தரித்திரங்களுமா இருக்கும். கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு உலகத்தை பரிசுத்தாய்வு உண்மையில் ஊற்றப்பட்டு கூட எல்லா காரியம் உயிர்ப்பிக்கப்படும். பொருளாதாரம் உயிர்ப்பிக்கப்படும், ஆசீர்வாதம் உயிர்ப்பிக்கப்படும், சரீரம் உயிர்க்கப்படும், மனைவி பிள்ளை வியாபாரம் தொழில் எல்லாமே உயிர்ப்பிக்கப்படும். சகலமும் உயிர்ப்பிக்கப்படும். தேவ நீதி உயிர்த்தெழுதலும் தேவனுக்கு தனக்கு இயேசு உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறாரு. அத தேவனுக்கு தனக்கு உலகத்து வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்திட்டே இருக்கணும். பாவம் டு மரணம் நீக்கி போயிடும். இயேசு கிறிஸ்து ஜீவனுக்குள்ள ஜீவ ஐஸ்வர்யம் இருக்கிறது. அந்த ஜீவ பிதாவாகிய தேவன் கல்வாரியில் இயேசுவை தந்துள்ளி அந்த இயேசுக்குள்ள ஜீவ ஐஸ்வர்யத்தை தந்துள்ளி அன்பு கொண்டிருக்கிறாரு சிலுவையில. அந்த ஜீவ ஐஸ்வர்யத்துக்கு விலை போடுவோம். உலக பில்கேட்ஸ் முகேஷ் அம்பானியோட கோட விலை மதிப்பில்லாத அந்த ஐஸ்வர்யத்தை ஜீவ ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு விலத்து கொடுத்து ஜீவ ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்தின் ஆவியானவர் உண்மையில இறங்குவாரு. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் ஜீவ சர்வ ஜீவரத்தை சுகத்தின் ஆவியானவர் இறங்குறாரு. இயேசுவின் ஆசீர்வாதம், இயேசு ஜீவ வெளியே போட முடியாது. வானத்துல சகல அதிகாரம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை பிதாவாகி ஆதாம் சாபம் நீக்கி பசு ஆசீர்வாதத்தின் ஆவியானவர் இறங்குவாரு. வரங்கள் கனிகள் தேவநீதி உயிர் இயேசு சாமட வாக்கு தரும் வாழ்க்கையில் இறங்கிட்டே இருக்கும். பாவம் டு மரணம் நீங்கி போயிடும். தேவநீதி டு உயிர்த்தெழு வரும். பரிசுத்தாவியார் வெத்து ஆவியானவர் தேவநீதி உயிர்த்தெழுமானவர். இயேசு வெத்தி இயேசு கிடையாது. அவர் தேவநீதி உயிர்த்த ஜீவ சர்வ ஜீவரத்தம் ஜீவ வாக்கு தத்துவம் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு நித்திய தேவன் பரலோக ராஜ்யம் வானத்துல சகல அதிகாரம் மகிமை காணும் கல்வாட்சியுள்ள இயேசுவை தந்துள்ளி அந்த இயேசு கிறிஸ்துவுல தேவநீதி உயிர்த்தெழு ஜீவ சர்வ ஜீவரத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதை எடுத்து அதை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்தை வெளிப்படுத்தினா பரிசுத்தாவி உண்மையில் ஓட்டப்பட இயேசு எங்கு சுற்றி இருந்தாரு. நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவனையே கூட குஷ்ரோகியை பார்க்கிறார். நல்ல மேய்ப்பத்த ஜீவனையே கொடுக்கிறார். திமிர்வாதக்கார் 38 வருஷமாவது வியாதிகள் நல்ல மேய்ப்பத்த நாள் ஜீவனையே கொடு தேவன் தனக்கு உடைய பசுத 38 வியாதி இருக்கு. லேகோன் பிசாசு 6000 பிசாசு இருக்குது. அவன் நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவ சர்வ ஜீவன தேவன் தனக்கு பரிசுத்தாவி 2000 பிசாசு கூட அசுத்தாவி நீங்க அவன் சொஸ்த புத்தி இயேசு பார்த்து பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டான். இயேசு எல்லாரையும் ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வந்தாரு. நன்மை தீமை அறியத்தக்கவனை ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வருதான் ரட்சிப்பு. அதான் சூப்பரான ஊழியம். அல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போய் துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. To learn the life way, go to Facebook, search Tulasiram Thomas. யூடியூப்ல துளசிராமன் தாமஸ். In YouTube, search Tulasiram Thomas. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Please subscribe it. குறைந்த 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. Please share this message at least to 100%. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. Please share this to your friends and relatives. பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். ஆதாமுக்குள் பிறந்திருக்கிறான். எல்லோரும் ஆதாம் மூலமாய் பிறந்து நன்மை தீமை பிசாசு கடைசி நாளில் கொரோனா கொள்ளை நோய் பஞ்சம் வியாதி வறுமை தரித்திரம் சிக்கி கிடக்கிறார்கள். நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறான். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வெளிப்படும் பரிசுத்தாவியார் இறங்கி எல்லாரும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறங்க தாவே. தரித்திரத்திலிருந்து பாதுகாக்கும், வியாதியிலிருந்து பாதுகாக்கும், மரணத்திலிருந்து பாதுகாக்கும், அவமானம் வெக்கம் நிந்தையிலிருந்து பாதுகாத்து ஜெபிக்கிற தாவே. வெற்றியும் ஜெயமும் ஆவியானவரை கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிறவங்க ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். God has spoken this message to you. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உங்களுக்கு விருப்பம் இருந்தால், if you want to give offering, என்னுடைய பேங்க் டீடைல்ஸ்
My bank details. Indian Bank. Account name R. Tulasiraman. Account number 5922075523. IFSC code ID IB 000B066. BB branch, Madurai, India. God bless you. Google Pay அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் Google Pay அனுப்புனா If you want to Google you in Google Pay, மொபைல் நம்பர் 7339586648. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். please hear this message again and again. இந்த செய்தியில் என்னோடு உதவி என் மனைவி மெர்சி தாமஸ். The person helped in this message is my wife Mercy Thomas. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். Please share this message to at least 100%. மனுஷன் ஆதாமுக்குள் பிறந்த கட்டின மனைவி பெத்த பிள்ளைங்க உலகத்தில் 800 கோடி பேர் ஆதாம் வழியா பிறந்து பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பசுத்தாவியால் நிரம்பிக்கிறான். அவனை தடுக்க அவனை பாதுகாக்க ஒரே இயேசுவே நல்ல மேய்ப்பன் தனக்கு ஜீவனையே கொடுக்கிறான். ஜீவ சர்வ ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு பசுத்தாவி இறக்கி வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள் வைத்து அவனை பசுத்தாவிலிருந்து பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த செய்தியின்படி உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தி 29/7/2020 மதுரை பட்டணத்தில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.